சின்ன மருமகள் சீரியல் ப்ரோமோ பத்தி இந்த வீடியோல பார்க்கலாமாங்க. இப்ப தமிழ் வீட்டுக்கு வராங்க குழந்தைய பார்க்கறதுக்காக. அங்க வந்தா கருப்பு கிட்ட சொல்லி அனுப்புறாங்க. இத போய் பார்த்தீங்கன்னா, ஈஸ்வரி கிட்ட சொல்லிடுறாங்க. ஈஸ்வரி தான் பார்த்தீங்கன்னா "என்ன தமிழ்? என்ன இந்த பக்கம்? நீ தான் இந்த வீட்டுக்கே வரமாட்டேன்னு, எப்படி இப்ப மட்டும் வந்திருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு "என் புள்ள இங்க இருக்கு. நான் வருவேன், வரமாட்டேன். அது என்னோட இஷ்டம்" அப்படின்னு சொல்றாங்க. "இல்லையே, இந்த வீட்டு வாசப்படிய மிதிக்க மாட்டேன்னு தானே சொன்னேன்" அப்படின்னு சொல்றாங்க. "நான் இப்பவும் சொல்றேன், என் புள்ளைய பார்க்கறதுக்காக தான் வந்திருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. அங்க உள்ள பார்த்தீங்கன்னா கிராண்டா பார்த்தீங்கன்னா, ஐஸ்வர்யாவுக்கு பர்த்டே ஃபங்ஷன் நடத்திட்டு இருக்காரு நம்ம சேது. பார்த்தீங்கன்னா, கேக்கெல்லாம் வெட்டி பார்த்தீங்கன்னா 2 பேரும் மாறி மாறி ஊட்டிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் தெரிஞ்சா சேது பாதியிலே விட்டுட்டு போயிடுவானோ, எங்க உள்ள வந்துருவாளோ அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி தடுத்து நிறுத்துறாங்க. ஆனா அப்பத்தா விடுறதா இல்ல. எங்க இவ இப்படியே வழிமறிச்சு நம்ம தமிழ்ச்செல்வி அனுப்பிடுவாளோ அப்படின்னு சொல்லிட்டு, "அப்பத்தா நீ விலகு, நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தான் போய் பார்த்தீங்கன்னா, சேதுகிட்ட சொல்லிடுறாங்க. இந்த மாரி தமிழ்ச்செல்வி வந்திருக்கா, போய் கூப்பிடுறா அவள அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனா தமிழ்ச்செல்வி சேது கூப்பிட மறுக்கிறாரு. "நான் வரல" அப்படின்னே சொல்லிட்டு, "தமிழ்ச்செல்வி எதுக்காக இங்க வந்திருக்கா? குழந்தை பார்க்கறதுக்காக தான்டா" அப்படின்றாங்க. "அப்படின்னா உள்ள வர சொல்லு. அவளே வரட்டும். அவ தானே போனா. அவளே வரட்டும்" அப்படின்ற மாரி வீம்பு பிடிக்கிறாங்க. இப்ப குழந்தைய பார்க்கணும். "எடுன்னு போய் குடு. குழந்தைய தேடி தாய் வந்திருக்கா. நீ குடுக்க மாட்டேன்னு சொல்லக்கூடாது. இன்னைக்கு அவளுக்கு பொறந்த நாள்றா" அப்படின்னே சொல்லிட்டு சொன்னதும் பயங்கர ஷாக்கு சேதுக்கு. பார்த்தீங்கன்னா, தமிழ்ச்செல்விக்கு போன வருஷம் எப்படியெல்லாம் பர்த்டே கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்க்குறாங்க. அத நெனச்சு பார்த்துட்டு சோகமாயிடுறாங்க. ஐஸ்வர்யாவுக்கு "என்னடா இது, நம்ம ஃபங்ஷன் பாதியிலே நின்றுச்சு" அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ப அழகர கூட்டிட்டு போய் பார்த்தீங்கன்னா காமிக்கிறாங்க. உள்ள வரமாட்டாங்க. ஆனா வெளியவே நின்னுட்டு கேட்குறாங்க. "நீ உள்ள வந்தா தான் காட்டுவேன்ற" மாரி சேதுவும் அடம் பிடிக்கிறாங்க. வேற வழி இல்லாம பார்த்தீங்கன்னா, அப்பத்தா என்னென்னமோ பிளான் போட்டாங்க. அது எதுவுமே நடக்கல. நம்ம தமிழ்ச்செல்வியும் உள்ள வரமாட்டேன்றாங்க. நம்ம சேதுவும் கூப்பிட மாட்டேங்கிறாரு. ஆனா அது இதுன்னு சொல்லி "வீட்டுக்கு வந்தவங்கள இப்படியே அனுப்பக்கூடாதுடா. அவளே தேடி வந்திருக்கா. தயவு செஞ்சு கூப்பிடு" அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறாங்க. அதுக்கப்புறமா தான் சேதுவோட மனசு மாறி பார்த்தீங்கன்னா போய் கூப்பிடுறாங்க. "வாங்க உள்ள வா" அப்படின்னு சொல்லிட்டு, "நான் உள்ளலாம் வரல" அப்படின்னு சொல்றாங்க. "போட்ட சபதம் போட்டது தான். என் மேல உள்ள களங்கம் தொடைஞ்சா மட்டும் தான், என் மேல எந்த தப்பும் இல்லைன்னு தெரிஞ்சா மட்டும் தான் நான் இந்த வீட்டு பக்கமே வருவேன்" அப்படின்னு சொல்றாங்க. இதனால அழகர வெளியவே தூக்கிட்டு பார்த்துட்டு போயிடுறாங்க. நம்ம சேதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப வருத்தப்படுறாங்க. தமிழ்ச்செல்வி இந்த நிலைமையில இருக்கிறத நினைச்சு. பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்து என்ன சுவாரஸ்யமா நடக்க இருக்குன்றத.